அடக்குவாயே. நான் வருகின்ற வேலை காலங்களில் நான் யார்? என் பெயர் என்ன? உனக்கு தெரியுமா என்ன? தெரியுங்க. நெருப்பூர் மன்னார் தொலைச்சு விடாது காட்டுக்குள்ள இருக்குதுங்க. நாட்டில சொன்னேன். சரி சரி. நாட்டுக்கு நாடு அதான் நாடுங்க. அருமையும் பெருமையும் பேரு புகழ் படைத்த இந்நாட்டுடைய பெயர் என்ன? அமரகுந்திங்க. அமரகுந்தி என்றால் நமக்கு ஒரு தாய்த்து நாடு. ஆமா சாமி. ஆண்களாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்களாக பிறந்த தாய்மார்களும் ஆமா சாமி யாவட்டு பேர்களும் தலைபூர் காய்ச்சலிக்கின்றார். ஆமா சாமி. என்ன காரணம்? நமது சுவாமி அமரகுந்தியை சேர்ந்த மலையல் காட்டு அளவில் எழுந்தறியில ஸ்ரீ ஓங்காலை பண்டிகை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்துங்க இந்த அம்மனுக்காக இந்த நாடகம் அரங்கேற்றும். ஆமா சாமி. இந்த அரங்கேற்றப்பட்ட நாடகத்தின் பெயர் என்ன? அருமையான நாடகம். இது முக்கியமான பெரிய புராணுங்க. ஆயா கூலி ஆளுக்கு பாருங்க நாடகம். இன்று வைத்திருக்கும் நாடகம் என்ன நாடகம்? பாரதி கேட்டீங்களா? பாரதி நாடகம் கர்ணன் தட்டுங்க. கர்ணன் சண்டையா? அருமையா பாட்டு பாடுவீங்க. நீ பாட்டு பாடுவியா? பாடு பார்க்கலாம் ஒரு வரி. கர்ணன் தட்டுறீங்க. நான் வந்து துரியோதனன். சரி. நீங்க கர்ணன். இருக்கட்டும். துரியோதனன் எப்படி பாட்டு பாடுவாங்க? என்ன செய்வோம் கர்ணா இந்த கெடுமதிக்கு? கர்ணா ஓ கர்ணா ஓ கர்ணா ஓ கர்ணா ஓ கர்ணா அப்படின்னு சொல்றது. இந்த ரேணுகா பத்திரி காணியம்மனுக்காக இன்று அரங்கேற்றப்பட்ட நாடகத்தின் பெயர் என்ன? சாமி ரேணுகா தேவி சம்ஹாரம். ரேணுகா சம்ஹாரம். சாமி ஒரு மாறி பிறப்பு. அப்படிப்பட்ட நாடகத்திலே நான் யார்? என் பெயர் என்ன? நான் அரண்டு வரைக்கும் முன் அச்சம் மடம் ஞானம் பயம் பயிர் என்று சொல்லக்கூடிய ஐந்து வைத்து அஜமுல நீ பாருங்க கேட்கின்ற டக்கு டக்குன்னு பலத்து மரணை அப்படியே ஆடு சாமி. இல்ல ஈர்முட் சிறுமணிலே பிறந்த ஜாக்கிரதை. வேண்டாம் வேண்டாம் சார். ஒரே போட்டாலுக்கு ஒரே புருஷன். சாமி உட்காந்து மகனாவது உட்காந்தா நானும் உட்காந்துருக்கேன். அவர் உட்காந்து ஆடினா அப்படி இது ஆட்டமா? நான் பிஜி வரது உட்காந்துருப்பா. என் பெயர் என்ன? தங்களோட பெயர் சாமி? மன்னாதி மன்னர் போற்றும். மன்னாதி மன்னர் போற்றும். மகளபடி வேந்தர் போற்றும். மகர முடி வேந்தர் போற்றும். என் பெயரோ காந்திரவ மன்னே. காந்திரவ மன்னனுக்கு மந்திரியா சுவாமி. அப்படி என் பெயரோ காந்திரவனாக இருந்தாலும் என்னையும் பெற்றார்களே என் தாய் தந்தைகள். பெற்றாலும் அம்மா என் தாய் தந்தைகள் யார் தெரியுமா? யார் சாமி?
அருமை சாவி நல்லா புளிச்சு அடிக்கிறாரு. புளிச்சு அடிக்கிறாரு புழுதி. தாயோ பிராதை, தாயாரோ பிராதை, என் தந்தையோ கச்சிப்பர். ஓ சரி சரி சாமி. கச்சிப்பருக்கும் பிராதைக்கு பிறந்த என் பெயரோ காந்திர வண்ணா இருந்தாலும் சாமி நாங்கள் வாழ்ந்து வரக்கூடிய தேசம் எங்கே? நாடு எங்க தெரியுமா? நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் தாங்கள் வாழ்ந்து வரக்கூடிய நாடு எந்த நாடு சுவாமி? அந்தரலோகமோ என் நாடு. அந்தரலோகம் ஆகாய மார்க்கமாக அந்தரத்திலே இருப்பதோ என் நாடு. சரி சுவாமி, சரி சுவாமி. பேரு ஐயதோரைய பால்காரரே கருக்கம்பெட்டி.
அதே பேருக்கு மரியாதைக்குரிய கருத்துப்பட்டியை சேர்ந்த பாலக்கர் ஐயா அவர்கள் நம்முடைய வேடத்தை பாராட்டி அன்பளிப்படுத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல இரும்பு கடையை சேர்ந்த வேணு ஐயா அவர்கள் அனைத்து பேருக்கும் பொதுவாக 200 ரூபாய் அன்பளித்திருக்கின்றார். 200 ரூபாய் சாமி. சாமி 200 ரூபாய்க்கு வெறும் 20 ரூபாய் தான் இருக்குது. அங்க எல்லாம் பொதுவா எங்க ராஜாவதர காலையில அதான் நிக்கிற ஒரு காலையில கோட்டை கடை கொண்டு போயிருவாரு. அன்பளிப்பு அளித்த நல்ல உலகளுக்கும் நம்முடைய நாடகத்தை கண்டுகளிக்கு வந்த அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் அவருடைய குடும்பம் எல்லாம் வருக போல் வேறு ஒன்றி கோயில் போல் நிறுத்தி அள்ளிமல் சிறிய வேலை அந்த அம்மனை பிரார்த்திக்கிறதோ வணக்கம். அந்த யார் வாழ்ந்து வந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் சுவாமி. சந்தேகம் தங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா சுவாமி? ஒரு கேள்வி என்ன நோயமான சாமி கேட்டுப்பேன். கேட்க மாட்டேன் இருந்தாலும் மாலை 8 மனைவியா? யார் சாமி? எனக்கு எத்தனை பேர் மனைவிமா? எத்தனை பேரா? ஒன்றா இரண்டா? ஏ சாமி, அப்பனா நீ என்ன எந்த வேலைக்கு போறது கூட்டிய வைக்கிறது? எத்தனை பேர் எடுத்துக்கிறீங்க? மூன்று பேரு. சத்யா, சத்யா, நித்யா, நித்யா, பூரணி என்று சொல்லக்கூடிய சத்யா, 3 பேர் மனைவிமா. சத்யா, நித்யா, பூரணி. சரி சாமி. ஓய், பிள்ளை பேரா வாட்டுக்கலாம். இதெல்லாம் ஏன் பிள்ளைங்க? ஏன் சாமி, அதெல்லாம் உன் பிள்ளைங்களா? என்னது உங்க பிள்ளைங்களா? என்னுடைய குழந்தைகள். சரி சாமி. சரி, என் பிள்ளைங்களுக்கு அதே மாதிரி வச்சிருக்கேன். இந்த ஆகாய மார்க்கமாக நான் ஆகாய அதாவது உலகத்திலே செல்லக்கூடிய பழக்கம். சரி சாமி. ஆகாய மார்க்கமாக மனைவி அழைத்து இன்று சுற்றுலா செல்ல வேண்டும். ஓ சரி சாமி. வானத்திலிருந்து ஆகாயத்திலிருந்து
உலகத்தில் உள்ள அத்தனை புதுவனையும் கண்டு கழிக்க வேண்டும். ஓ மேல ஆகாயத்துல சுத்தி பாப்பீங்க. ஆமா. சரி சாமி. எப்படி தெரியுமா? எப்படிங்க? அது எருபடி படிக்கினாரு சுற்றுலா உலா வர வேண்டும். ஓ தினந்தோறும் உலா வருவீங்க. ஆகாய மார்க்கமாக இருந்து சரி சாமி. பார்க்கும் பொழுது கூத்து புலகம் நந்த உலகளும் நொய்மால் சாலைகளும் தங்களுக்கு விருந்தாகும். அதனால மனைமார் அழைத்து இந்த தினம் நான் உலகத்தையே சுற்றி பார்க்க வேண்டும். சரி சாமி. மனோரத்தை 2 என் மனைமார் அழைத்தோறும் வந்தறியா. முதலில் யார சாமி அழைத்து வரட்டும்? சத்தியா. முதல் சத்தியா ஆகட்டும் சாமி. கேளுங்க சபையார்களே, காஞ்சிரோ மன்னனாகப்பட்டவர் அவன் மனைவியாகப்பட்ட சத்தியாவை அழைக்க இப்பொழுது சத்தியா சபை தர்பார்